வணக்கம். ஹச்எஸ்ஆரா கிரியேஷன் இந்த சேனலில் இந்த டெய்லரிங் ரிலேட்டட் வீடியோஸ், பேசிக் வீடியோஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அப்கமிங் வீடியோவாக இந்த ஜிப்பா எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் மினியேச்சர் அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜிப்பாக்கான மெஷர்மெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் பாடியிலேருந்தும் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்டாண்டர்ட் சைஸ் சார்ட் கிட்ஸுக்கான ஃப்ராக் இருக்குது, அதுலேருந்து அப்பர் பாடி பார்ட்டுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு கீழே லென்த் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். லென்த்துன்றது என்னென்னா, அந்த ஜிப்பால் ஷோல்டர்லேருந்து கீழே எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த மெஷர்மெண்ட் தான் லென்த் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்கோட வித்துங்கிறது இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாம்பிள் டயக்ராம் ட்ரா பண்ணியிருந்தீங்கன்னா அதில் சென்டரில் ஒரு லைன் மார்க் பண்ணி அதுலேருந்து வருது. ஏன்னா நம்ம கிளாத்தை 4 ஃபோல்ட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு ஃபோல்டட் எட்ஜு இந்த சென்டரில் தான் இருக்கும். இந்த நெக்கோட டீப்பு, ஃப்ரண்ட் டீப்பு, அதுக்கப்புறம் ஷோல்டருங்கிறது அந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்கிறது. நெக்கு வித்துங்கிறது அந்த ஓப்பனிங். ஆர்ம் ஹோல் அப்படிங்கிறது அந்த ஷோல்டரோட பாயிண்ட்லேருந்து கீழே ஆர்ம் ஹோலில் டெப்த் எவ்வளோ அப்படிங்கிறது தான் ஆர்ம் ஹோல் டெப்த்து. செஸ்ட்டுங்கிறது சென்டர் லைன்லேருந்து இங்கே அந்த ஆர்ம் ஹோல் கனெக்ட் ஆகுது இல்லையா, அந்த இடம் வரைக்கும் இருக்கிறது தான் செஸ்ட்டோட வித்து. ஸ்லிட்டோட லென்த் அப்படிங்கிறது எந்த இடத்துல நமக்கு ஓப்பன் வேணுமோ அந்த இடத்த மார்க் பண்ணுறதுக்கு தான் ஸ்லிட்டோட லென்த்துங்கிறது. பாட்டமோட வித்து மேலே செஸ்ட் லைனை விட பாட்டமோட வித்து 1 or 1.5 இன்ச்சஸ் வரைக்குமே நம்ம எக்ஸஸாக கொடுக்கலாம். இந்த செஸ்ட் லைன்லேருந்து கீழே பாட்டமில் ஒரு 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரஸாக கொடுப்போம். இங்கே 0.5 இன்ச்சஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். பேக் நெக் 0.5 இருந்தால் போதும். ஏன்னா குர்த்தா இந்த மாதிரி ஜிப்பாக்கெலாம் பேக்கில் க்ளோஸ்டு நெக்காக தான் இருக்கும் நமக்கு. ஸ்லீவ் லென்த்து 11 இன்ச்சஸ், ஸ்லீவோட ரவுண்டுங்கிறது இங்கே எண்டில் 4.5 இன்ச்சஸ். இந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு நம்ம எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எப்போவுமே எந்த ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணி பார்த்துக்கணும். இந்த ஜிப்பா ஸ்டிச்சிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெயினாக பிளாங்கெட் சென்டரில் பிளாங்கெட், அதாவது இந்த ஓப்பன் இருக்குது இல்லையா, இந்த ஓப்பனை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், பேக்கெட் எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிற டெக்னிக்கையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லாங் ஸ்லீவ் பற்றின தியரிஸ் எல்லாமே ஆல்ரெடி சேனலில் இருக்குது. பேக்கெட் இன்விசிபிளாக தான் இருக்கும். நம்ம பேக்கெட் அட்டாச் பண்ண போகிறோங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சாம்பிள் டயக்ராமில் பேக்கெட் இருக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நான் பேக்கெட் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததும் இன்விசிபிளாக உள்ளே தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரா பண்ணி முடித்ததும் நம்ம எப்போவுமே ஒரு டெய்லரிங்கில் ஃப்யூச்சருக்கு நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் ஒர்க்கில் இந்த ட்ரையாங்குலர் ஸ்கேலில் தான் நம்ம டிராஃப்டிங் போட்டு, அந்த சென்டிமீட்டர் சைடில் டிராஃப்டிங் போட்டு இன்ச்சஸ் சைடில் நம்ம பேப்பர் கட்டும் கிளாத்தில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். இந்த மாதிரி எப்போவுமே ஒரு டிராஃப்டிங் போடுறதுக்கு முன்னாடி எல் ஷேப்பில் தான் நம்ம மார்க் பண்ணணும். ஏன்னா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும் நம்ம போடக்கூடிய அந்த டிராஃப்டிங். நம்ம நார்மலாக பெரிய கிளாத் கட் பண்ணும் போதும் எல் ஷேப் ஸ்கேல் அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக பர்பண்டிகுலர் லைன் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல் ஷேப்பை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த 1:4 சைஸில் தான் நம்ம மினியேச்சருக்கான டிராஃப்டிங் போடுவோம். இது என்ன அப்படின்னா, நம்ம நார்மல் மெஷரிங் டேப்போட மினிமைஸ்டு வேல்யூ, அப்படி அந்த வேல்யூ வச்சு தான் நம்ம டிராஃப்டிங் ஃபுல்லாக போடுவோம். இப்போது ஃபஸ்ட்டு இதோட லென்த்து, இந்த ஜிப்பாவோட இந்த குர்த்தாவோட லென்த் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கிறோம். 22 இன்ச்சஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இந்த 22 இன்ச்சஸ் இந்த பாயிண்டில், இந்த எல்லோட அந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து கீழே வரைக்கும் 22 இன்ச்சஸ். நெக்கோட வித் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த பாயிண்ட்லேருந்து எல் ஷேப்போட அந்த 0 பாயிண்ட்லேருந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் நெக்கோட டீப் 2.5 இன்ச்சஸ். 2க்கும் 3 இங்கே மார்க் பண்ணியிருக்காது, 2 லைன்ஸாக தான் இருக்கும். 2க்கும் 3 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற பாயிண்ட் தான் 2.5. இது மாதிரி ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதில் என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை நம்ம போட்டுப்போம். இதில் ரவுண்ட் நெக்காக நம்ம வைக்கிறோம். நெக் டிசைன்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே ஆல்ரெடி சேனலில் இருக்குது, செக் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நான் நிறைய நெக் டிசைன்ஸை மட்டும் செப்பரேட்டாக நான் உங்களுக்கு போடுறேன். அடுத்தது ஷோல்டர் பாயிண்ட் 5.5 இன்ச்சஸ். கீழே டெப்த்து 5.5 இன்ச்சஸ். ஆர்ம் ஹோல் டெப்த்து, ஆர்ம் ஹோலில் எவ்வளோ இறக்கணுமோ அந்த அதை இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் 5.5ங்கிறது
மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு மேலேயும் 5 இன்ச்சஸ் கீழேயும் 5 இன்ச்சஸ் இருக்கான்னு செக் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக ஸ்ட்ரைட் லைனாக இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். இல்லை எல் ஷேப்பை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிங்கனாலும் தெரிஞ்சிடும். செஸ்ட் லைனில் வந்து 7.5 இன்ச்சஸை வந்து மார்க் பண்ணி அந்த இடத்துல ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் பண்ணுறதுக்கு அந்த ஆர்ம் ஹோல் டெப்த் இருக்குது இல்லையா, அந்த டெப்த்துலேருந்து ஆஃப் இது மார்க் பண்ணி இதை கர்வ் பண்ணிக்கலாம். கீழே செஸ்ட்டோட லைன் மார்க் பண்ணிட்டோம். கீழே பாட்டமோட வித்து வந்து செஸ்ட்டை விட ஒரு 1 or 2 1.5 இன்ச்சஸ் வந்து நம்ம எக்ஸஸாகவே கொடுக்கலாம். இங்கே 7.5 இங்கே 8 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ராஸாக கொடுத்து அதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸ்லிட்டு எங்கே வேணுமோ அந்த லென்த்தை வந்து நம்ம மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வீ கட் கொடுத்து அதை வச்சிடணும் அப்படின்னா ஈஸியாக நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக தெரியும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கீழே பாட்டம் லைனையும் மார்க் பண்ணிட்டோம். பேக் நெக்கோட டெப்த்து வந்து 0.5 இன்ச்சஸ் தான். ஒரு 1/2 இன்ச் மட்டும்தான் நம்ம கீழே இறக்குவோம். இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்ட் நெக் பேக் சைடில் க்ளோஸ்ட் நெக்காக இருக்கும்போது 1/2 இன்ச் வந்து நம்ம போட்டால் போதும். ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி ட்ரா பண்ணுவோன்னா சேம் இதே மாதிரி எல் ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்லீவை வந்து மார்க் பண்ணுவோம். எப்போவுமே வந்து ஃபோல்டட் எட்ஜ் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம மார்க் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணணும். மேலே தான் நமக்கு ஃபோல்டட் எட்ஜ் இருக்குது அப்படின்றனா மேலே எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்து அந்த லென்த்தை மார்க் பண்ணிவிட்டு 10க்கும் 12க்கும் நடுவில் இருக்கிற 11 மார்க் பண்ணி ஆர்ம் ரவுண்ட் வந்து 4.5 இன்ச்சஸ் அதையும் மார்க் பண்ணிக்கணும். கேப் ஹைட் ஃபார்முலா வந்து நான் சேனலில் கொடுத்துருக்கேன். செஸ்ட் டிவைடட் பை 12. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேப் ஹைட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு. இதில் நான் வந்து 2 இன்ச்சஸ் வந்து நான் கேப் ஹைட்டாக வைக்கிறேன். அந்த 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணோன்னா அந்த 4.5ஓட 6.5 இருக்கும். அதில் வந்து 2 இன்ச்சஸ் இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதில் 2 இன்ச்சஸை மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும் நம்ம. இது கேப்போட ஹைட்டு. அதுலேருந்து கீழே ஸ்லீவ் ஓப்பனாக வந்து அந்த மேலே இருக்கிற ஷோல்டர்லேருந்து இந்த லைனை மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஓப்பனையும் கனெக்ட் பண்ணிடணும். இந்த ஸ்லாண்டிங் லைன் போட்டிருக்கோம் இல்லையா ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோலில், அந்த இடத்துல மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அதோட 2 சைட்லேயும் 1/2 இன்ச் போட்டு இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்லீவ் வந்து ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணிக்கணும். சேம் இதே மெஷர்மெண்ட்ஸை தான் வந்து நம்ம சென்டிமீட்டர் சைடில் இது எல்லாமே மார்க் பண்ணணும் இல்லையா. இதை வந்து நம்ம இன்ச்சஸ் சைடில் பண்ணுவோம். ஒரு பேக்கெட்டோட எப்படி வந்து பேக்கெட் அட்டாச் பண்ணுவோம்னா இந்த ஷேப்பில் தான் பேக்கெட்டை வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம். அதை நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு பேக்கெட்டுக்கு வந்து மினிமம் ஒரு நார்மலாக நம்ம பேக்கெட் பண்ணும்போது நம்ம பாமோட லென்த் அதாவது உள்ளங்கையோட லென்த்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேப்பர் ஃபோல்டாக இருக்கும் போதும் அந்த 4 ஃபோல்டில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது சேம் மெஷர்மெண்ட்ஸை இன்ச்சஸ் சைடில் 1:4 சைடு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். லென்த்து இதில் கரெக்டாக 22 இன்ச்சஸ் வந்து இருக்குது. அதை அப்படியே வச்சிடுறோம். நெக்கோட வித்து 2 இன்ச்சஸ், நெக்கோட டீப் ஃப்ரண்ட் நெக்கோட டீப் 2.5 இன்ச்சஸ் அதை மார்க் பண்ணி ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதில் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டாக கர்வ்லாம் வரல அப்படின்னா நீங்கள் இந்த ஆர்ம் ஹோல் ஸ்கேல் ஃப்ரெஞ்சு ஸ்கேல்னு சொல்லுவோம் அந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த கர்வெல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஷோல்டர் மார்க் பண்ணி ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக ஸ்கொயராக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மேலேயும் வந்து 5.5 இன்ச்சஸ் கீழேயும் 5.5 இன்ச்சஸ் இருக்கான்னு செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஸ்கொயர் வரும். அப்படி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செஸ்ட்டோட வித்தை வந்து மார்க் பண்ணுங்கள். செஸ்ட் வித்து வந்து 7.5 இன்ச்சஸ் அதை மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் பண்ணிடணும். ஆர்ம் ஹோலுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி கீழே செஸ்ட் லைனில் ஒரு 1 இன்ச் உள்ளர வச்சு கர்வ் பண்ணிக்கலாம். கீழே பாட்டமில் எக்ஸஸாக வந்து ஒரு 1 இன்ச் கொடுத்து செஸ்ட் லைனில் இருக்கிற டாட்டையும் கீழே வந்து பாட்டம்லேயும் கனெக்ட் பண்ணியும் ஸ்லிட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். கீழே இந்த மாதிரி கர்வாக வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு 2 சைட்லேயும் அப்படியே வந்து தொங்காமல் இருக்கும். இந்த எக்ஸஸாக பக்கத்தில் இருக்க இந்த ஃபோல்டட் பார்ட்டில் ஸ்லீவை மார்க் பண்ணிக்கணும். எவ்வளோ லென்த் இருக்குது வித் இருக்குது அதே மாதிரி அந்த கேப் ஹைட்டை மார்க் பண்ணி அதுலேருந்து 2 இன்ச்சஸ் அதுலேருந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆர்ம் ஹோலை வந்து கட் பண்ணிக்கணும். பேக் சைடுக்கு 1/2 இன்ச்சஸ் டீப்பு நெக் டீப்பு இந்த பேப்பர் கட்டை கட் பண்ணிவிட்டு
இதை அப்படியே கிளாத் மேலே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் வந்து பேப்பர் பேட்டர்ன் போட்டுட்டு பெரிய கிளாத் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் பேப்பர் கட் போட்டுட்டு அதுக்கப்புறமா கிளாத்தில் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா கிளாத் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாகவே தேவைப்படும். இந்த மாதிரி ஸ்லீவ்ஸை வந்து 2 கிளாத் இருக்குன்னு 4 ஃபோல்டில் இருக்கணும் ஸ்லீவ்ஸ். அதை கட் பண்ணிவிட்டு 2 இந்த மாதிரி பேக் சைடை கட் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோலை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணிக்கலாம். இது குர்த்தா வந்து லூஸ் ஃபிட்டில் தான் இருக்குன்றதுனால நான் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல்லாம் உங்களுக்கு வந்து இந்தளவுக்கு கட் பண்ணலை. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற இடத்துலலாம் இந்த பிளாங்கெட்கான இது அப்புறம் நீங்கள் பேக்கெட் இதுக்கு இதெல்லாம் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே 4 ஃபோல்டில் வச்சு கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் பார்ட் ஃபஸ்ட்டு பிளாங்கெட் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்லாம் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி பிளாங்கெட் எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அதை மார்க் பண்ணிவிட்டு 2 சைட்லேயும் ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ தேவையோ 1/2 இன்ச் மேக்ஸிமம் போதும். 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் வி ஷேப்பில் நான் அதில் காமிச்சிருக்கிற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். சிசர் வச்சு சென்ட்ரல் லைனில் அந்த வி ஷேப்போட எண்டு வரைக்கும் அந்த ஷார்ப் எண்டு வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த எண்டில் அந்த வி ஷேப்பில் இருக்கிறதையும் நம்ம கட் பண்ணிக்கணும். இப்படி கட் பண்ணும்போது தான் நம்ம அந்த இடத்துல வந்து ஓப்பனுக்கு நம்ம கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். நல்லா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நல்லா நீட்டாக வந்து இந்த மாதிரி பிடிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஸ்டிப்பு எவ்வளோ லென்த் அந்த பிளாங்கெட் இருக்கோ அதோட டபுள் த டைம். இப்போது ஒரு 9 இன்ச்சஸ் டீப் எடுக்கிறீங்கன்னா 18 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச்சஸ் வந்து எக்ஸஸாக வந்து விட்டு 19 to 20 இன்ச்சஸ் லென்த்தில் ஒரு 2 இன்ச்சஸ் விட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கிளாத் எடுத்துகிட்டு அதை வந்து பேக் சைடில் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் திருப்பி ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இது ஈஸியான மெத்தடாக இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது. அந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஓப்பனில் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோன்னா பிளாங்கெட் இந்த மாதிரி வரும். இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக வி ஷேப்பில் உங்களுக்கு அந்த கிளாத் வரும். அந்த எண்டில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சு ட்ரையாங்குலர் ஷேப்பில் நம்ம அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் கொடுத்திங்கன்னா அந்த பிளாங்கெட் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஸ்டிச் கொடுத்தோன்னா அது கரெக்டாக பிளாங்கெட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ ஸ்லீவ்ஸோட எண்டை டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கிறது ராங் சைடு, ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி ஷோல்டரில் மிட் பாயிண்ட் வச்சு 2 ஸ்லீவையும் அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ எப்படி வந்து நம்ம பேக்கெட் அட்டாச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நார்மலாக நம்ம பேக்கெட் வந்து ரைட் சைடில் நம்ம பேக்கெட் அட்டாச் பண்ண போகிறோம். இப்படி இந்த மாதிரி டபுள் கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் லென்த் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு நம்ம பாம் சைஸுக்கு கட் பண்ணி எடுப்போம். இது மினியேச்சருங்கிறதுனால சும்மா நான் ஒரு சின்ன ஃபிங்கரோட சைஸுக்கு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி கட் பண்ணுறேங்கிறத பாருங்கள். இந்த ஷேப்பில் தான் வந்து நம்ம பேக்கெட்டுக்கு கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்லேயும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு என்ன ஷேப்பில் பேக்கெட் இருக்கணுமோ ஸ்கொயர் ஷேப்லேயும் கொடுத்துட்டு நான் இங்கே இப்போ ரிவர்ஸில் நான் போட்டிருக்கேன் கிளாத்தை. அதோட ரைட் சைடு மேலே ஃப்ரண்ட்டில் தான் நான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் பேக்கெட்டுக்கான கிளாத்தை. இந்த மாதிரி கரெக்டான பொசிஷன் பார்த்து மார்க் பண்ணிவிட்டு ரைட் சைடில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இங்கே பாருங்க, பிளாங்கெட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி ரைட் சைடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அது 2த்தையும் உள்ளே அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டுறேன். ரைட் சைடுக்கு இது ராங் சைடுக்கு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு சைட்ஸை வந்து ஜாயின் பண்ணும்போது பேக்கெட் இருக்கிற சைடை எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி உள்ளே எடுத்து விட்டுட்டு இந்த ஸ்லீவ்லேருந்து அடிச்சுட்டு வரும்போது அப்படியே இந்த பேக்கெட்டை ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து எவ்வளோ ஸ்லிட்டுக்கு விட்ருக்கோமோ அந்த அளவுக்கு இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா பேக்கெட் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது ஈஸி மெத்தடில் உங்களுக்கு பேக்கெட் ஸ்டிச் பண்ணுறதுக்கான இது. கீழே வந்து பாட்டமை ஃபினிஷ் பண்ணி சைட்ஸை வந்து ஸ்லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த ஜிப்பாக ரெடி ஆகிடும் ஆல்மோஸ்ட். நெக்கில் வந்து அதே மாதிரி இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு அந்த நெக் லைனை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஈஸி மெத்தட். கிராஸ் பீஸ் பைப்பிங் மாதிரி வச்சும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி உள்ளே வந்து அந்த கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி மேலே வந்து அதை சீல் பண்ணிடணும். இதோட நெக் லைனும் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.